பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் அ ஸ்டாக் இண்டெக்ஸ். ஸோ நம்ம எப்போ ஒரு நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அப்போ என்ன வரும்னா இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்பு இவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் வந்து இந்த நிஃப்டி அப்பு நிஃப்டி டவுன் தான் சொல்லுவாங்க தவிர ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றியும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து இன்றைக்கி எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்பு எவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நியர்லி 7,000 மேலே கம்பெனிஸ் வந்து லிஸ்ட்டே இருக்குது. அந்த மாதிரி கேஸில் வந்து ஒவ்வொரு கம்பெனியை பற்றி நம்ம வந்து இந்த கம்பெனி இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப் இவ்வளோ பாயிண்ட்ஸ் டவுன் சொன்னோன்னா ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். ஸோ அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்டாக் இண்டெக்ஸஸ். ஸோ ஜென்ரலாக வந்து இண்டெக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக இண்டெக்ஸ்னால் என்னென்னா டூல் டு மெஷர் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோன்னா இன்றைக்கி வந்து 35 டிகிரிஸ் டெம்பரேச்சர் வந்து சென்னையில் இருக்குது. நேற்று வந்து 33 டிகிரிஸ் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நேற்றோட இன்றைக்கி பார்த்தோன்னா 2 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து சேஞ்சை மெஷர் பண்ணுறது வந்து நம்ம செல்சியஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ வந்து இந்தியாவில் கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சிபிஐ யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு இண்டெக்ஸ். இது எதை மெஷர் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து மெஷர் பண்ணும். ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக வந்து எங்கெல்லாம் இண்டிசஸ் வந்து யூஸ் ஆகும்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன இண்டெக்ஸ் இருக்குன்னா நிறைய இண்டெக்ஸ் இருக்கும். என்எஸ்சியில் வந்து ஒரு செட் ஆஃப் இண்டெக்ஸஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நிஃப்டி 100 நிஃப்டி 50 அந்த மாதிரி இண்டிசஸ் இருக்கும். பிஎஸ்சிலேருந்து எஸ்என்பி பிஎஸ்சி இண்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இண்டிசஸ் இருக்கும். இது வந்து எப்படியெல்லாம் இந்த இண்டிசஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டிஸ்னா என்னென்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நம்பர். இந்த ரெப்ரசன்டேட்டிவ் நம்பரை வச்சுட்டு நம்ம வந்து அது இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்பா டவுனா பேஸ்ட் ஆன் செக்டார் பேஸ்ட் ஆன் அதர் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம இதில் வந்து 7,000 மேலே கம்பெனிஸ் வந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் லிஸ்ட்டே இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியை பற்றி ஒவ்வொரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து அப்பு டவுன் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம அனலைஸ் பண்ணணும்னு தேவை இருக்காது. அந்த கம்பெனியோட ஓவரால் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த இண்டெக்ஸ் மேலே தான் இருக்கும். இந்த இண்டெக்ஸ் அப்போச்சுன்னா இன்னைக்கு இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து அப்பில் இருக்குது. அதே டவுனாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுனாக இருக்குது. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ வந்து காமிக்கும். இது எப்படி வந்து இந்த இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து குரூப்ஸ் சிமிலர் ஸ்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேங்க் செக்டார் எடுத்தால் வச்சுக்கோங்க. அந்த பேங்க் செக்டார்ஸ் வந்து என்னென்ன பேங்க் செக்டர் HDFC ஐசிஐசிஐ லக்ஷ்மி விலாஸ் எல்லாமே வந்து பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ அதெல்லாம் குரூப் பண்ணிவிட்டு ஒரு இண்டெக்ஸை இண்டெக்ஸ் வேல்யூவை எடுப்பாங்க. அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பேங்க் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். என்எஸ்சியில் அது வேறு கோடில் இருக்கும், பிஎஸ்சியில் வேறு கோடில் இருக்கும். பட் அவங்க பண்ணுறது வந்து செக்டாரை குரூப் பண்ணிவிட்டு அதோட ரெப்ரசன்டேட்டிவ் நம்பரை வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் தென் வேறு ஃபேக்டர்னா மார்க்கெட் கேபிட்டல். ஸோ மார்க்கெட் கேபிட்டல்னால் இப்போ ஏ கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பி கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலும் சிமிலராக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டுத்தையும் ஒரு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ். ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து 100 rupees, இன்னொரு கம்பெனியோட ஷேர் வந்து 100 rupees 50 பைசா. இதெல்லாம் குரூப் பண்ணிவிட்டு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ வச்சுக்கு தான் வந்து ஒரு இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்பாக இருக்கா இல்லை டவுனாக இருக்கா டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல் ஆஃப் குரூப் ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்க் செக்டார் ஸ்டாக்ஸை குரூப் பண்ணியிருக்கேன்னா எக்ஸாம்பிள் HDFC ஐசிஐசிஐ லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அந்த மாதிரி பேங்க் செக்டார்ஸ் ஸ்டாக்ஸை குரூப் பண்ணியிருக்குன்னா அதோட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ நம்ம வந்து எடுக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா ஸ்டாக்ஸ் பப்ளிக்லி அவைலபிள் ஃபார் ட்ரேட். பப்ளிக்லி அவைலபிள் ஃபார் ட்ரேட்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து பப்ளிக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு அவைலபிளாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல் வந்து கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக இன்னர் திங்ஸ்லாம் நம்ம வந்து கற்றுக்கணுன்னு அவசியம் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கான தனி வீடியோ செப்பரேட் வீடியோவே எடுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டல் ஆஃப் குரூப் ஸ்டாக் பை பேஸ் மார்க்கெட் கேபிட்டல் இன்ட்டு பேஸ் இண்டெக்ஸ் வேல்யூ தான் அந்த ஃபார்முலா இண்டெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு
அதுக்கான ஃபார்முலா இதுதான் வந்து ஸ்டாக் இண்டெக்ஸில் நிறைய திங்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸ் NSE 100, NSE 50 அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ. ஸோ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ வந்து வச்சுக்கிட்டு தான் ஒரு நாளில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்பா டவுனானு டிட்டர்மைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், ஜெரோதாவில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஜெரோதாவோட ரெஃபரல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.